ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். வா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 14வது வாரத்தோட 3வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் 11 நாள் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் சப்போர்ட்டும் கொடுப்பேன். நீங்களும் மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் கிட்ட பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100, 200, 300 தான் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இன்றைக்கி டான்ஸ் மாரத்தான் நடக்க போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. வேறு மாதிரி இருக்க போகுது. ஆனால் முத்துக்குமருக்கு தான் வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா டான்ஸே ஆட தெரியாது. பட் இருந்தாலும் சமாளிச்சிருவாப்பில். ஏன்னா அந்த கிரியேட்டிவ் மைண்ட் நம்ம ஆளுக்கிட்ட அதிகப்படியாக இருக்குது. அதேமாதிரி த்ரிஷா மாதிரி சௌந்தர்யா வரப்போகிறாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாங்க பாலகுமாரா. விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் தான் நம்ம முத்துக்குமரன் வரப்போகிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் டான்ஸ் மாரத்தான் வரப்போதான். அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யாரோட டான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு இந்த ஞாபகத்து வரும்போது நம்மளுடைய அர்ச்சனா போன வாட்டி வந்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதே மைண்டில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ராஜு மறக்கவே முடியாது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ் இன்றைக்கும் இல்லையா? என்னையா 11 நாள் தான் இருக்குது. இன்னும் கேஷ் பாக்ஸ் இன்றைக்கி இல்லைனா அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒருவேளை இந்த சீசன்லேயே கேஷ் பாக்ஸ் தூக்கிடுவாங்களோன்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா கேஷ் பாக்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது 2 பேர் ஒருத்தர் தான். பட் இந்த வாட்டி எல்லாருமே கேஷ் பாக்ஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. காரணம் வந்தவங்களாம் முத்துக்குமார் தான் டைட்டில் வினன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவன் தான் டைட்டில் வினர், அப்போ நம்ம இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தீபக் முதற்கொண்டு எல்லாருமே இந்த கேஷ் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க, இந்த கேஷ் பாக்ஸ் இவங்களுக்கு தான் போகணுன்ட்டு. இங்கே எல்லாருமே காமனாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. என்ன நடக்க போது தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் வந்திருந்தாங்க. அதில் உங்களுக்கு யாரோட மனம் கவர்ந்த ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டோட பேச்சு எனக்கு இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் ஆர்னோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்க. ஆர்னோட பேச்சு கேவலமாக இருந்துச்சு. பட் சொல்ல வந்த கருத்துக்களை முக்கால்வாசி கரெக்டு அப்படின்றதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் வே ஆஃப் அப்ரோச்ன்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் விஷாலை மட்டும் ஏங்க போட்டு புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை வெளியே அனுப்புறதுக்கு பிளான். இன்னொன்று அது வந்து மேக்ஸிமம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு துணியில் இருக்கிற அழுக்கு கரையெல்லாம் போக்கணும்னா அடித்து துவைச்சா தான் வந்துட்டு அந்த கரையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் காய வச்சா திரும்ப வந்து அந்த துணி வந்து பழிச்சிடும். ஸோ பிக் பாஸ்க்கு வரும்போது அப்படி தான் வந்தார். பிக் பாஸில் தான் நேம் மூலம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு அடித்து துவைச்சி காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கு விஷாலுக்கு ஏற்பட்ட அந்த விஷயங்கள் எப்படி உங்களோட மனசை பாதிச்சதா இல்லை கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன். சும்மா சிங்கம் மாதிரி வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 88,096 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 36.47. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் இன்னும் 12,000 ஓட்டு தான். வேறு மாதிரி வெறித்தனமாக வந்து அதெல்லாம் வாங்கிடுவாப்ல. ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை அப்புறமா வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது, அப்புறமா சனிக்கிழமை காலையில் தான் முடியும். ஸோ அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து 2.5 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணுவார். 3 லட்சம் வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாரோட கருத்து என்ன இருக்கா, முத்துக்குமரோட ஃபேன்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு முத்துக்குமரனுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இதை தான் சுனிதாவும் உள்ளே வந்து சொன்னாங்க. முத்துக்குமரன் நீங்கள் வந்து ஒரு சில பேர் உங்களுக்கு ஜாலர் அடிக்கிறதுனா அதை நீங்கள் உண்மைன்னு நம்பி அவங்க கூட பழகிறதால உங்களோட ஓட்டு அப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகுது, அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் முத்துக்குமரோட ஃபேன்ஸும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் முத்துக்குமரன் ஃபேனாக இருக்கிறவங்க நீங்கள் முத்துக்குமரன் மட்டும்தான் ஓட்டு போடுவீங்களா இல்லை மற்றவங்களுக்கும் சேர்த்து போடுவீங்களா? அதே மாதிரி நேற்று வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமரன் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அந்த கொண்டாடி தீர்க்கிற இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஓகே அப்போ இவன் தான் வரான் போல இருக்கேன்ட்டு அவங்களையும் வாலண்டியராக ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் வரப்போகிறான், எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு இடத்துல பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஃபேட் பேண்ட் போதும் ரொம்ப ஓவராக போயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் நிறுத்த சொன்னார். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மாதிரி ஏங்க ஒரு சில பேர் முத்துக்குமரன் கலாச்சாங்களே, தர்ஷாகுப்தாலும் கலாச்சாங்கள்னு சொன்னீங்கன்னா தர்ஷாகுப்தா கூட போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக முத்துக்குமரன் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் வருவீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் ஏ ஃபேனாக முத்துக்குமரன் ஃபேன் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,826 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.14. ஸோ மேலே இருக்கிற அவருக்கும் முத்துக்குமருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ஓட்டு டிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டோட டபுள் மடங்காக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா இன்றைக்கி வந்துட்டு வந்தவங்கலாம், அதாவது நேற்று வந்துட்டு வந்தவங்களாம் செம்ம தாக்குனாங்க. அதுலேயும் குறிப்பாக சுனிதா வந்துட்டு ஒரு கேள்வி கட்டணும்னு ஸ்டன் ஆகிட்டாங்க. சரி நீ உன்னை வந்து இவ்வளோ வாரம் வந்து சேவ் பண்ணுறாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து 2வது வாரமே நாமினேட் பண்ண 2வது வாரமே வெளியே அமிச்சிட்டாங்க. ஏன்னா ஓட்டு இல்லை, ஆனால் உனக்கு ஓட்டு இருக்குது. நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ண, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து உன்னை எதுக்காக வந்து என்ன பண்ண அது சொல்லுன்னும் போது அப்படியே பார்க்குறாங்க.
ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுங்க, எங்கே செல்லும் எந்த பாதை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. அப்போ நான் நல்லா ஓப்பனப்பாக பேசியிருக்கேன், நிறைய இடத்துல நின்று இருக்கேன் அப்படின்றாங்க. இது எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் நீ வந்திருக்கனா அதுக்கு என்ன பண்ணியிருக்க? பதில் இல்லை. இதனால தான் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஆனால் நல்லவங்க தான், வல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நல்லவங்க, அழகாக இருக்காங்க, க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் ஓட்டு போகிற மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இதுதான் கேள்வி. இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்க மேலே பிஆர் குரூப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி ஃபேட்மேன் ரவீந்தர் வந்துட்டு அப்படி குத்தாமல் குத்துனார். பயங்கரமான ஆள் இப்பா. ஏன்னா டைரெக்டாக பேசினா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் இருக்கிற விஷ்ணுக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அப்படியே நான் சூக்க கலாய்க்கிறேன். அதை வந்து அருண் வந்து என்ன ரோஸ் பண்ணிக்கலாம் அப்படி கேட்கும்போது நான் வேறு விதமாக பண்ணனார். அது எப்படி பண்ணுறாருன்னா, சௌந்தர்யாவை டைரெக்ட் அட்டாக் பண்ணாம, உங்கள் வீட்டில் தான் வந்து எல்லோரும் சூப்பர்மா, அது உங்கள் தம்பியோட கலாச்சாரம் பாரு, அது வேறு லெவல், உங்கள் அப்பா ஒன்று சொன்னார் பாரு, அது வேறு லெவல் அப்படி சொல்லி கலாய்க்கிறாரு. அவங்க சிரிக்கிறாங்க, அடா பாவி, இது யாருக்குமே தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு இந்த விஷ்ணு மேட்ரி சொல்லிடுறாரு போல, அது நம்மளுக்கு காட்டல. பட் இருந்தாலும் தீபக் ஒரு இடத்துல சொல்லும்போது நம்மளுக்கு தெரிய வருது, அந்த விஷ்ணு ஏதோ பிஆர் சம்மந்தமாக சண்டை போட்டுருப்பார் போல இருக்கு, அதை சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, உடனே அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை யாராவது சொன்னீங்க கதவை திறந்து வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுத்தாப்புல. ஸோ சௌந்தர்யாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சௌந்தர்யா உண்மையிலேயே இந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,643 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.37. தரமான ஒரு கண்டஸ்டன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. காலையில் சுனிதா வந்து ஒன்று பொங்கிட்டாங்க. பொங்குனது ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஜாக்லின் பேரை கேட்டாவே, ஜாக்லின் ஜேன்னு பேரை கேட்டாவே வந்து பொங்குவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கோவக்காரவங்களாக இருக்காங்க, குறிப்பாக ஜாக்லின் கிட்ட மட்டும். ஏன்னா ஜாக்லின் கிட்ட நீங்கள் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்லிட்டு, இதை நான் ஜாக்லின் முன்னாடி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் முன்னாடி வச்சு, நான் உனக்கு கேட்குறேன் ஜாக்லின், நீ வரும்போது இண்டிவிஜுவல் பிளேயர் தானே சொன்னேன், அதுக்கப்புறம் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயிங்கே கிடையாதா, யாருக்கிட்டே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பியா, யாருக்கு ஓட்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட போய் ஒட்டிப்பியா அப்படின்னு கலாச்சாங்க. உடனே அங்கே வந்து வர்ஷினி வெங்கட் எனக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன் நீயும் முத்துக்குமரன் சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து சுனிதா சொன்னதுனால இது வன்மம் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்தாலும், அவங்க சொல்கிறதுல பாதி நியாயம் இருக்குது. ஏன்னா ஜாக்லின் அதை தான் பண்ணாங்க. ஆனாலும் அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணாங்க. ஏன்னா கேம் ஸ்ட்ராட்டஜியாக எக்கச்சக்கமான பேர் லவெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஓட்டுறதுல பெரிய தப்பு ஒன்று இல்லைன்றது என்னோட கருத்து. ஆனால் இவங்க கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, வெளியே போயிறாங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் கடுப்பாக வராங்க. அதனால தான் மஞ்சரி வெளியே போனது இவங்க காரணம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த விஷயத்தை வைக்கிறாங்க. ஆனால் இந்த சுனிதாவுக்கே வந்துட்டு ஒரு மரணடி கொடுக்குற மாதிரி அங்கே வந்து நம்ம ஃபேட்மேன் என்ன பண்ணிட்டாரு, அம்மா நீ யாராலையும் இங்கே வரலம்மா, நீ வந்ததுக்கு காரணம் உன் காலால் நீ நின்று நீ வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே கேமராமேன் ஃபோக்கஸ் அங்கே வைக்கிறார். யார் மேலே? நம்ம ஜாக்லின் இது சுனிதா மேலே. சுனிதா மூஞ்சி வீன்னு இருக்குது, அவ்வளவும் காண்டு. சரி, எது எப்படியோ ஜாக்லின் ஒரு தரமான பிளேயர். அவங்க இந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு சந்தோஷம். பட் பணப்பட்டி இருக்குமான்றது தெரியல. 4வது பேச யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு. இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 22,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.34. நேற்று அடல் பறக்கிற மாதிரி இருந்துச்சு அருணோடது. அதே மாதிரி சூப்பரான கொஷின் சாச்சனாவும் அப்புறம் ரியாலும் கேட்டாங்க, செம மாதம் இருந்துச்சு. என்னோட கேள்வி அதுதான், நீங்கள் வந்து ஒரு நல்ல நண்பர் விஷாலுக்காக இருக்கீங்கன்றீங்க, விஷாலோட நல்லது கட்டத்தில் இருப்பேன்றீங்க. அப்படின்னு இருக்கும்போது தர்ஷிகா கூட அவர் பழகும் போது நீங்கள் கூட இருந்தீங்க, அப்பயும் சொம்பு தூக்குனீங்க. அப்புறம் அன்ஷிதா கூட பழகும் போதும் வந்துட்டு நீங்கள் சொம்பு தூக்குனீங்க. அந்த அன்ஷிதாக்கும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தர்ஷிகா பொண்ணு என்ன விதத்தில் அவங்களுக்கு மோதிரம் கொடுத்தாங்கன்னு தெரியும், எந்த விதத்தில் பழகினாங்க உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களோட பவுண்டரிக்குள்ளே நான் போகக்கூடாது, தப்புன்னு. போக வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து ஹோப் கொடுக்குறீங்க பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் இருக்கேன்ட்டு அன்ஷிதா கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அதே மாதிரி ஆர்னவுக்கு இவருக்கும் பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு. இவர் சொல்கிற சேலஞ்ச் பண்ணுறையோ, நீ விரல விட்டு ஆட்டோன்னு சொல்லலை, முடிஞ்சா பண்ணியா, நான் சேலஞ்ச் கொடுக்குறியா அப்படின்னு பேசுறதுல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்த சொன்னார், என்ன தெரியுங்களா, முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கன்றாரு. என்னென்னு, முதல்ல உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்குன்றாரு. நீங்கள் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா அருண்? இல்லை. ஏன்னா முத்துக்குமரன் கிட்ட அதிகப்படியாக வந்து பிரச்சனை வந்தது காரணமே இதனால தான். ஆனால் இவர் வந்துட்டு இங்கே சொல்கிறாரு ஆர்னோ பற்றி. பட் ஆர்னோ சொல்ல வந்த விதங்கள் கரெக்டான, சொல்ல வந்த வேதான் தப்பு. ஸோ உங்களுக்கு அருணோட விஷயங்கள் எப்படி இருக்குது? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அருண் எதில் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் மற்றவங்களுக்கு உதவுவதில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,989 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.1. ஸோ தீபக் திடீர்னு கீழே வந்துட்டாரு. என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அனுப்ப மாட்டாங்க. பட் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அருணை கண்டிப்பாக வெளியே அனுப்ப மாட்டாங்க, அதேமாதிரி விஜய் விஷால் அனுப்ப மாட்டாங்கன்றது என்னோட ஒரு அனலைசிஸ். இது வரைக்கும் சௌந்தர்யா கூட அனுப்புறது வாய்ப்பு இருக்குது, ஜாக்லின் கூட அனுப்புவாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் அனுப்ப மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது தீபக் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரயான் ஆல்ரெடி உள்ளே போனதுனால மேபி சம் ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி டவுட் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பவித்ராவை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க.
பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நல்ல ஒரு பிளேயர். இவர் மணி பாக்ஸ் வந்து எடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 21,951 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.09. ஸோ விஷாலுக்கு இன்றைக்கி வந்துட்டு இந்த நாள் அவர் லைஃப்லேயே மறக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 பேர் வந்து அடித்து துவைச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி வந்ததில் 8 பேரில் 7 பேர் அடித்து துவைச்சாங்க. வந்தவங்களும் ஒரு கோணத்தில் வந்து அவங்க ஸ்டைலில் வந்து வச்சு துவைக்கிறாங்க. ஒருத்தங்க வாஷிங் மிஷினில் வச்சு துவைக்கிறாங்க, ஒருத்தங்க கல்லில் வச்சு துவைக்கிறாங்க, ஒருத்தங்க ஆத்தங்கரையில் வச்சு அடின்னு துவைக்கிறாங்க. பாவம் நொந்துபட்டாப்புல. இது இல்லாமல் ஆர்னவ் வந்து ஒரு பக்கம் கலாச்சாரப்பாங்க, அது ஹைலைட்டு. ஏன்னா ஆர்னவ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஆர்னவும் அன்ஷிதாவும் ஒரு பிக்கஸ்ட்டு திக் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்குள்ளே வந்து நம்மளால் நுழைஞ்சா அவருக்கு காண்டாகுமா இல்லையா? அதனால் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கேட்டார், உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்காமே லவ் அப்படின்னு போது, இல்லை இது வரைக்கும் இல்லை, ஆனால் பத்திரிக்கை அடிக்கும்போது நான் பத்திரிக்கை அடித்தா வந்து நான் கொடுக்குறேன்னாரு. இவர் மைண்டுக்குள்ளே என்ன சொல்கிறார், இது வரைக்கும் தர்ஷிகா மேலேயே நான் வந்துட்டு அன்பாக தான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கேன், லவ் இல்லை, அன்ஷிதா மேலே லவ் இல்லைன்றாரு. ஆனால் அங்கே வந்து பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்கு யோசிக்கிறாருன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அவருக்கு இருக்குது, இப்போ மாட்டிட்டார், அதனால் முடிக்கிறார். ஸோ இதுக்கு வந்துட்டு உப்பு தினமும் தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி. பட் அந்த இடத்துல வந்து ஒரு தோழன் மாதிரி நம்ம முத்துக்குமரன் பண்ணி நின்னார் பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அவங்களாம் நிற்கிறாரு. அதே மாதிரி ஏன் நிற்கிறாருன்றதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இந்த முத்துக்குமரன் இந்த விஷால் வந்து எவ்வளோ இடங்களை வந்துட்டு வச்சு செஞ்சுருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால் சொல்கிறேன். பட் இன்னும் செய்தாரை ஒருத்தர் அவனையான நன்மையும் செய்து விடுன்றதை ப்ரூவ் பண்ணாப்புல பார்த்தீங்களா நம்ம முத்துக்குமரன் வேறு லெவல். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.48. ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்து இந்த வாரம் கையா அப்படின்றதுல மாற்றுக்கத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு போட்டி, அதாவது உள்ளே இருக்கிற 8 பேரில் முத்துக்குமரன் தவிர்த்து எல்லாருமே இந்த பணப்பெட்டிக்கு ஆசைப்படுறதுனால கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் நாளைக்கு இல்லை, அதாவது இன்றைக்கி இல்லைன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எப்போ அவங்க பாக்ஸை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வைக்காமல் இந்த வாரம் முடிக்க போகிறாங்களா இந்த ஷோவையே அப்படின்ற மாதிரியும் தெரியல. என்ன நடக்க போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தர்ஷா குப்தா ஒரு இடத்துல சூப்பராக பவித்ரா பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா உங்களுக்கு பொறாமை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் மறைச்சிட்ருக்கீங்கன்னு. இதை யாருமே கண்டுபிடிக்கல, ஆனால் உண்மையிலேயே இருக்குது. அதை தர்ஷா குப்தா பண்ணது எனக்கு உண்மையிலே ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாங்க, இவங்ககிட்ட கரெக்டாக பேசியிருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமான உண்மை தான். அதேமாதிரி இவங்க முத்துக்குமரன் தாக்கணும், முத்துக்குமரன் அதுக்கு இவங்களை வச்சு செஞ்சதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,41,536 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு பவித்ரா கையா, அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற விஷால் இல்லை தீபக், இவங்க தான் யாரோ ஒருத்தங்க போக போகிறாங்க. எனக்கு ரொம்ப கண்ணை உறுத்திட்டே இருக்கிறது சௌந்தர்யா மேலே தான். சௌந்தர்யாவை அனுப்பிடுவாங்களோன்ற மாதிரி டவுட்டும் இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியே போவாங்க, அதே மாதிரி இந்த வாரமாவது நம்ம முத்துக்குமரனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்களான்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.